ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் ஐஃபோனுக்கு வந்து எப்படி தமிழ் கீபோர்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறது இல்லாட்டி செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு ஐஃபோனில் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து இங்கிலீஷில் தான் கீபோர்டு இருக்குது. ஸோ இந்த கீபோர்டை வந்து உங்களுக்கு தமிழுக்குமே சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐஃபோனில் எப்படி தமிழ் கீபோர்டை வந்து எப்படி செட் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸில் போயிருங்க. செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் முதல்லையே பாருங்கள் கீபோர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போதைக்கு வந்து உங்கள் ஐஃபோனில் டிஃபால்ட்டாக ஆட் ஆகியிருக்க கீபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் கீழே பார்க்கலாம் ஆட் நியூ கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தேவைப்படுதோ ஆட் பண்ணணும் கீபோர்டுக்கு அப்படிங்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை சர்ச் பண்ணணும். ஸோ நான் தமிழ் மொழி தான் போட போகிறேன். ஸோ தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுவோன்னா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து கீபோர்டு வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரியான கீபோர்டை வந்து இல்லாட்டி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டன் அப்படின்னு கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தமிழ் அப்படின்றது வந்து ஆட் ஆகிரும், கீபோர்டு வந்து ஆட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா பேக் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வாட்ஸ்அப் ஏதாவது ஓப்பன் பண்ணி சட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கீபோர்ட் ஷோ ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமா கீபோர்டில் இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஐக்கன் ஒன்று இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ண லாங்குவேஜுக்கு வந்து மாறி மாறி கீபோர்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளால் தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா தமிழ் கீபோர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஐஃபோனில் வந்து நம்ம தமிழ் கீபோர்டை வந்து ஆட் பண்ணுறது இல்லாட்டி புதுசாக வந்து செட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.